இன்னைக்குரிய டிவோஷன் உபவாசம் என்றால் என்ன? யாத்திரையாகமம் 34:28. உபவாசம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அதோடைய பொருள் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஊபா அப்படின்னா அருகில்னு பொருள். வாசம்னா இருத்தல் அப்படின்னு பொருள். அதாவது இறைவனுக்கு அருகில் இருத்தல். இதுதான் உபவாசம் என்ற வார்த்தையின் பொருளா இருக்கு. உபவாசத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னா, தேவனோடு ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்துறது. யோவானுடைய சீஷர்கள் ஏன் உபவாசித்தாங்க? யோவான் அவருக்கு உபவாசம் இருப்பதை கற்றுக் கொடுத்திருந்தாரு. யோவான் சிறையில வைக்கப்பட்டதால அவருடைய சீஷர்கள் உபவாசம் செஞ்சு யோவானின் விடுதலைக்காக ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபிச்சாங்க. ஆனா பரிசேயர்களோ இந்த உபவாசத்தை ஒரு மத கடமையா மாற்றிடுறாங்க. வாரம் 2 முறை உபவாசிப்பத ஒரு சட்டமாக்கிடுறாங்க. யோவானின் சீஷர்களும் பரிசேயரின் சீஷர்களும் அந்த காலத்துல ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. மணவாளன் அவங்களோட பூமியில இருக்கிறார் அப்படிங்கிறதையே அவங்க மறந்துட்டாங்க. அவர் தங்களோடு இருக்கிற நாட்களை அவரோடு கூட இணைந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கல. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணங்கள்ல துயரமாக இருந்துட்டாங்க. தேவனோடு நெருக்கமா இருந்த ஒரு மனிதன் மோசே. கர்த்தர் மோசேய நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இருன்னு யாத்திரையாகமம்ல ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. ஆம், ஆண்டவரோடு கூட நெருங்கி வரும்படி அவர்தான் நம்மள முதல்ல அழைக்கிறாரு. எதற்காக மேலே வரும்படி அழைச்சாரு மோசேவ? கீழேயே அவனோடு பேசியிருக்கலாமே. மோசேயோடு கூட 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் இருந்தாங்க. காலையிலிருந்து ஈவினிங் வர இவங்களை விசாரிப்பதிலேயே அவருடைய முழு நேரமும் போயிருது. இது தவிர அவருடைய குடும்பத்தின் கடமைகள் வேற இருந்துச்சு. அதை கவனிச்சிட்டு இருக்காரு. இது மாதிரி அவருக்கு பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை விட்டு வெளியே வரணும் தான் ஆண்டவர் மோசேவை தனியா மலைக்கு மேல அழைக்கிறாரு. இன்று கூட நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பல குடும்ப வேலை, கடமை, கவலைன்னு இதுலயே ஒவ்வொரு நாளும் போயிருது. நம்ம உபவாசம் இருக்கணும்னா முதல்ல அதற்கேற்ற ஒரு என்விரான்மெண்ட்ல நம்ம போகணும். ஒரு வீட்டுல ஒரு அறையை மூடிக்கொண்டு போனெல்லாம் வச்சுட்டு தனியா ஒரு டிவோஷன் புக்கோ பைபிளோ டைரியோ எடுத்து தனியா உட்காந்து ஆண்டவரோட ஜெபிச்சு பேசி ஆராய்ந்து இருக்கிறப்ப நமக்கு பைபிள்ல புரியாத விஷயங்களை கூட ஆண்டவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பாரு. எப்படி மோசேக்கு 10 கற்பனைகளை கொடுத்த மாதிரி. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் ஏக்கம் ஐயா. ஆமே.